வித்தியாசமான ஒரு டிஷ் பார்க்க போறோம். அது என்ன டிஷ், இதுல என்ன மாதிரி வித்தியாசம்னு சொன்னாலே அது மாதிரி என்ன வித்தியாசம் இருக்குன்னு பார்க்கலாம். ஹலோ மேடம். மீனா மேடம், நம்ம வந்து நிறைய டிஃப்ரெண்டான டிஷ்ஷஸ் வந்து இந்த பகுதியில் ட்ரை பண்ணியிருக்கோம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு சாண்ட்விச் பண்ணலாம். எக் பிளான்ட் சாண்ட்விச். எக் பிளான்ட்னா கத்திரிக்காய் தான். யூஸ்வலா சாண்ட்விச்னா நம்மளுக்கு வந்து சும்மா குக்கும்பர், தக்காளி, வெங்காயம் அதான் தோணும். இது வந்து இட்டாலி லென்ட் இந்த கிரீக் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் இந்த யூஸ் எக் பிளான்ட். ரொம்ப டேஸ்டி. நம்ம எப்பவுமே நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ட்ரெடிஷனல் காய்கறின்னு கூட சொல்லலாம் கத்திரிக்காய். ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வு இல்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வீட்லனா கண்டிப்பா இந்த கத்திரிக்காய் வந்து ஏதாவது ஒரு குழம்புலயாச்சும் இருக்கும், இல்ல ஒரு பொரியல்லையாச்சும் இருக்கும். சோ நம்ம ஊர் காய்கறி, நாட்டு காய்கறி நினைச்சிருக்கோம். பட் இட்டாலியில கூட இது நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப நிறைய அங்க வந்து நிறைய டிஷ்ஷஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் இது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டிஷ் கூட சொல்லலாம் ஆக்சுவலி. சோ எப்பவுமே மேடம் சொன்ன மாதிரி யூஸ்வலா சாண்ட்விச்ல பாத்தீங்கன்னா கேரட் இல்லைன்னா வெள்ளரிக்காய் இல்ல அந்த ஏதாவது கீரைகள் இல்ல என்ன பண்ணுவோம் உருளைக்கிழங்கு, பட்டாணி இதை வேக வச்சு அதை அப்படியே மசிச்சு அது ஒரு மசாலா மாதிரி பண்ணி பிரெட்டுக்கு நடுவில் வைப்போம். இந்த மாதிரி தான் பண்ணுவோம். பட் இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா நம்ம வந்து கத்திரிக்காய் வைக்க போறோம். அதுவும் இது வந்து ஒரு இட்டாலியன் டிஷ். இட்டாலியில பாத்தீங்கன்னா எக் பிளான்ட், EGGPLANT, எக் பிளான்ட் இல்லையா? எக் பிளான்ட் இந்த கத்திரிக்காய் சொல்றாங்க. சோ இதுக்கு பேர் வந்து எக் பிளான்ட் சாண்ட்விச். கரெக்ட். ஓகே, இந்த எக் பிளான்ட் சாண்ட்விச் பண்றதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்? ஓகே, இது யூஸ்வலா நம்ம பெங்களூர் கத்திரிக்காய்னு சொல்லுவோம்ல, பெருசா இருக்கும். அது கிடைச்சதுன்னா இன்னும் பெட்டர் ஆக்சுவலி. அதுல மாய்ஸ்சர் ஜாஸ்தி இருக்கும். இதே மாதிரி நல்ல பெருசா இருக்கும் இந்த கலர்ல. ஆமா, இதே இந்த பெரிய சைஸ் கிடைக்கும். சோ அது கிடைச்சதுன்னா இன்னும் பெட்டர். ரைட் நவ இப்ப சீசன் இல்லாதனால நான் இருக்கிறதுலயே பெருசு இது எடுத்து. பட் இதே மாதிரி நமக்கு பாத்தீங்கன்னா பச்சை கலர்ல கூட கத்திரிக்காய் வருது. அது நல்லா பச்சை கலரோட ஐ ப்ரிஃபர் இந்த நல்ல பர்பிள் கலர் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதான் சூட் ஆகும் கொஞ்சம் நல்லா. அஃப்கோர்ஸ் நம்ம ட்ரை பண்ணலாம். நான் பேஸ் சொல்றேன், அப்புறம் நம்ம இமேஜினேஷன். அண்ட் டொமேட்டோ, நல்ல டொமேட்டோ, ஆனியன். யூஸ்வலா இட்டாலியன் பாத்தீங்கன்னா நீங்க ஆரிகானோ இல்லது பார்ஸ்லி இருக்கும். சரி, நம்ம இந்தியன் குவிக் இதுல பண்ணலாம்னு சொல்லிட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இது வந்து மேனீஸ் நமக்கு தெரிஞ்சது, உப்பு, கார்லிக், இது வந்து சீஸ், இது வந்து டின்னர் ரோல் எடுத்திருக்கேன். சும்மா வேற மாதிரி சாண்ட்விச், யூஸ்வலா நம்ம டோஸ்ட் மாதிரி வேண்டாம் சொல்லிட்டு, பெப்பர் அண்ட் ஆலிவ் ஆயில், அவ்வளவுதான். சோ இட்டாலியன் டிஷ் அப்படிங்கறதுனால இது கண்டிப்பா ஆலிவ் ஆயில் அண்ட் பார்ஸ்லே இருந்தா பார்ஸ்லே போட்டுக்கலாம். டெஃபினெட்லி. நம்ம வந்து கொத்தமல்லி கொத்தமல்லி. சரி, நம்ம இந்தியன் வெர்ஷனை காமிக்கலாம் அப்படின்னு. ஓகே, ஒரு இந்தோ இட்டாலியன் மாதிரி. ஆமா. கத்திரிக்காய், அப்புறம் ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள், தேவையான அளவு உப்பு, ஒரு 2 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் மியோனைஸ், ஆலிவ் ஆயில், பெப்பர் அண்ட் சீஸ் இல்லையா? சீஸ். ஆமா. ஓகே, சீஸ். அண்ட் இது வந்து நம்ம யூஷுவல் பிரெட்லயும் பண்ணலாம், இல்லனா இந்த மாதிரி டின்னர் ரோல் எடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரம்ஷியஸா இருக்கும், நல்ல ஹெவியா இருக்கும். அதுனா ரொம்ப தின்னா இருக்கும் இல்லையா? திக் ஸ்லைசஸ் இருந்தா பெட்டர் ஆக்சுவலி. ஓகே, சோ டின்னர் ரோல் எடுத்துறோம். சீஸ் பாத்தீங்கன்னா இது வந்து நல்லா யூசுவலா. ஆமா, ஸ்விஸ் சீஸ் இதுக்கு ரொம்ப நல்லா சூட் ஆகும். சோ இங்க கிடைக்கலனால நான் ஜஸ்ட் பிளெயின் நோல் சீஸ் ஆக்சுவலி. ஓகே, சோ நம்ம சீஸ்ல நம்ம பிரெஃபரன்ஸ் தான் ஆக்சுவலி. சின்ஸ் இந்த எக் பிளான்ட்ல வந்து உங்களுக்கு கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்கும் இல்லையா, ஈரத்தன்மை இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் எடுத்து நம்ம டிஷ்யூல போட்டு அந்த எடுத்துடலாம், ஏன்னா சீக்கிரம் குக் ஆகும் உங்களுக்கு. ஓகே, நல்ல ஃபர்ம் எக் பிளான்ட்டா எடுத்தோம்னா உங்களுக்கு சீட்ஸ் இல்லாம இருந்தா பெட்டர். கொஞ்சம் ரொம்ப முத்தலா இருந்தாதான் அந்த உள்ள அந்த விதைகள்லாம் ரொம்ப இதுவா பாருங்க, நல்லா ஃப்ளஷியா இருக்கு. நல்லா ஒரு 1/2 inch திக்னஸ், ஹாஃப்க்கும் கொஞ்சம் இந்த டிஷ்யூல போட்டுடலாம். ஸோ தட் இட் அப்சார்ப்ஸ் த மாய்ஸ்சர். ஸோ நல்லா ஷேப்பா கத்திரிக்காய் நம்ம செலக்ட் பண்ணோம்னா அழகா இந்த மாதிரி கட் பண்ணலாம். எஸ்பெஷலி அந்த பெரிய எக் பிளான்ட் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அது சீசன் இப்போ இல்லைன்னு சொல்றாங்க இங்க. ஸோ அதனால இது வாங்கினேன். யூஸ்வலி நம்ம கடைக்கு போனாலே எது சீசன்ல இருக்கோ அந்த டிஷ் பண்ணோம்னா இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆக்சுவலி. ஸோ இப்போ ஈச் ரோலுக்கு 2 பீஸ் வைக்கலாம், அதனால 4 பீசஸ் எடுத்திருக்கேன் நான். நல்லா டேப் பண்ணிடலாம். அதை ரிமூவ் ஆல் த மாய்ஸ்சர்.
ஐ திங்க் நம்ம ஊர்ல வந்து கத்திரிக்காயில ஒரு சாண்ட்விச் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரும் பாப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா யூஸ்வலா சாம்பார் இல்லது காய் இல்ல கூட்டு அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ நான் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஸ்மியர் பண்ணுவேன் 2 சைடும். ஓகே. அண்ட் வெரி ஹெல்த்தி கூட உங்களுக்கு இது ஆக்சுவலி. ஓகே. ஆலிவ் ஆயில் 2 பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிருக்கோம். கொஞ்சம் பெப்பர்ஸ் சீசன் பண்ணிடலாம். டர்ன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சைடு சீசன் பண்ணிடலாம். ஓகே. கொஞ்சம் உப்பு இல்லையா, மைல்டா சால்ட் அண்ட் பெப்பர் நம்ம கொஞ்சம் அது மேலே போடுறோம். ஸோ ஏற்கனவே ஆலிவ் ஆயிலில் வந்து நம்ம கொஞ்சம் தடவி இருக்கிறதுனால இந்த சால்ட் அண்ட் பெப்பர் அப்படியே கொஞ்சம் ஒட்டிக்கும். கரெக்ட். யூஸ்வலாக பார்த்தோம்னா இது அவன் இருக்கிறவங்க தே கேன் டூ இட் இன் அவன் ஆல்சோ. கிரில் பண்ணணுமா வந்து? ஆமாம், கிரில் பண்ணலாம். இல்லாட்டி கொஞ்சம் நேரம் டோஸ்ட் மோடில் வச்சு பிராயில் மோட் நம்ம ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி. கரெக்ட். கன்வெக்ஷன் மோட். ஆமாம். ஸோ அது பண்ணினோன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் டைம் எடுக்கும். கிரில்லிங் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கும் ஆக்சுவலி. ஸோ அது குக் பண்ணுறதுக்குள்ள மேனீஸில் லெட்ஸ் இன்கார்பரேட் வந்து கார்லிக்கையும் கொத்தமல்லியும் மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே. இது வந்து பிளெயின் லைட் மைனீஸ் எடுத்திருக்கேன் நான். எக்லெஸ் லைட் வெர்ஷன். எக் ஒயிட் மாத்திரம் இதில் மைல்டாக இருக்குது, ரொம்ப இல்லை இதில். ஓகே. ஸோ இப்போ பூண்டு வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி சீவி போடலாம். ஆமாம், வாயில் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிடச்சா. ஜஸ்ட் அந்த ஃப்ளேவர் மாத்திரம் கிடைக்கும். எவ்வளோ நம்மளுக்கு ஸ்ட்ராங் எடுத்துக்க முடியுமோ. பூண்டு எவ்வளோ பிடிக்குமோ. ஆமாம், யூஸ்வலி சாண்ட்விச்சஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் பூண்டு. அண்ட் கொத்தமல்லி. ஃபைனாக சாப் பண்ணி போட்டுருவேன். ஸோ இதை வந்து நம்ம பிரெட்ல ஸ்மியர் பண்ண போகிறோம், டோஸ்ட் பண்ணிட்டு. ஓகே. இப்போ வந்து பூண்டும் கொத்தமல்லி. ஆமாம். ஸோ லெட்ஸ் இது செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்க சார், ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் ஆயிருக்குல்ல கொஞ்சம். கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கணும், ரொம்ப சிப்ஸ் மாதிரி கிறிஸ்பியாக பண்ண வேண்டாம் ஆக்சுவலி. ஸோ இங்கேயும் கொஞ்சம் பெப்பர் அண்ட் சால்ட் இல்லையா? மைல்டாக போட்டால் போதும். ஓகே. ஸோ அதுக்குள்ளே நம்ம ஆனியன்ஸும் டொமேட்டோவும் ரெடி பண்ணிக்கலாம்.